சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது அப்கமிங் ஐபிஎல் சீசனுக்கான ஒரு முக்கியமான அப்டேட். கேப்டன் ருத்துராஜ் இன்ட்டு கொடுத்திருக்காரு, சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் ஸ்லாட்ல வர வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு. இந்த அப்டேட் சாதாரண விஷயம் இல்ல. ருத்துராஜ் அண்ட் சாம்சன் ஓப்பனிங்னா என்ன ஆகும்? ஒருத்தர் காமா ஆடக்கூடியவர், இன்னொருத்தர் துவம்சம் பண்ணக்கூடியவர். ருத்துராஜ் என்ன பண்ணுவாருன்னு நமக்கு தெரியும். இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ரிஸ்க் இல்லாம கேம் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா சாம்சன் கிரேஸுக்கு வந்தாலே கேம் கண்ட்ரோல் ஆகாது, கேம் சேஞ்ச் ஆகும். அதான் இந்த காம்போ ரொம்ப டேஞ்சரஸ்னு சொல்றேன். பவர் பிளேல என்ன நடக்கும் தெரியுமா? பவுலர் ஒரு நல்ல பால் போட்டாலும் ரெஸ்பெக்ட் இருக்காது, அடுத்த பால் பவுண்டரிக்கு போகும், பிரஷர் இருக்காது. சிஎஸ்கேக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, அது ஸ்லோ ஸ்டார்ட். அதுதான் அவங்கள பல மேட்ச்ல பின்னாடி இழுத்து போட்டுச்சு. ஆனா இந்த காம்போ வந்தா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து ஸ்கோர் போர்ட் மூவ் ஆகும். இது மட்டும் இல்ல, ஆப்போசிஷன் கேப்டன் என்ன பண்ணுவான்? ஃபீல்ட் செட் பண்ண முடியாது. டைட் ஃபீல்டு வச்சா கேப்ல பால் போகும், அட்டாக் ஃபீல்டு வச்சா மேல தூக்கி அடிப்பாங்க. ஆப்போசிஷனுக்கு இது பியூர் ஹெட்டேக் தான். ஆனா இங்க தான் ட்விஸ்ட் இருக்கு. சாம்சங் கன்சிஸ்டன்சி டாப் ஃபார்ம்ல இருந்தா அன்ஸ்டாப்பபிள் தான். ஆனா ஆஃப் டேனா ஃபுல் கொலாப்ஸ் ஆகிடும். சிஎஸ்கே இந்த ரிஸ்கை எடுப்பாங்களா? ஆனா சிஎஸ்கே ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, பிளேயர்ஸை கரெக்ட் ரோல்ல யூஸ் பண்றது. ஸோ சாம்சனுக்கு கிளியர் ரோல் கொடுத்துட்டாங்கன்னா பீக் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். இப்போ ஃபைனலா ஒரு சினாரியோவை இமேஜின் பண்ணுவோமா? சேப்பாக்க கிரவுட் ஃபுல் சப்போர்ட், ஸ்கோர் போர்டு 6 ஓவருக்கு 70 ரன், 0 விக்கெட். ருத்துராஜ் ஸ்டெடியா ஆட, சாம்சன் ஃபயர் மோட்ல ஆட. இந்த ஸ்டார்ட் வந்தாலே மேட்ச் ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஐப்பா இல்ல ரியாலிட்டியா? அது சீசன் ஸ்டார்ட் ஆனதுன்னு தான் தெரியும். ஆனா ஒரு விஷயம், இந்த ஓப்பனிங் காம்போ மட்டும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா சிஎஸ்கே இந்த சீசன்ல சேஃப் டீம் இல்ல, டேஞ்சரஸ் டீம். நீங்களே சொல்லுங்க, இது மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா இல்ல கேம்பலா? இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.